அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பல்லூர் வாராகி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். பல்லூர் கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் டு அரக்கோணம் போகிற வழியில் தான் இருக்குது. நம்ம பல்லூர் கிராமத்தில் உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மனுடைய பேனர்லாம் வச்சு நமக்கு டைரக்ஷன் அதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டைரக்ஷன் பார்த்தே நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம். யாருக்கிட்டையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நாங்கள் அப்படி தான் பார்த்து போனோம். நான் கரெக்டாக கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் போயிட்டு கரெக்டாகவே. நாங்களும் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் கோவிலுக்கு ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் போகவே முடியல. ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு நல்ல டைம் கிடச்சிது போகிறதுக்கு. அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். வாராகி அம்மன் கோயிலுக்கு இப்போ ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் போயிட்டு அங்கே கடைக்கு போயிட்டு அங்கே தீபம் போடுறதுக்கு எல்லா பொருட்களும் வாங்கினோம். அந்த கடையிலே எல்லா திங்ஸுமே அங்கேயே விற்கிறாங்க. நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நமக்கு செட்டாகவே அங்கே கிடைக்கும். கடையில் நெய் தீபம் போடலான்னு சொல்லிட்டு அந்த செட்டு வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், அங்கே எல்லாருமே நெய் தீபம் போட்டுட்ருக்காங்க. தேங்காய் நெய் தீபம் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் பூசணிக்காய் நெய் தீபம் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இதே பார்த்திங்கன்னா பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாள்லாம் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நாங்களும் நெய் தீபம் போடலாம், தேங்காய் நெய் தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வச்சுட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அங்கே எண்ணெய் கறியாக இருக்குது கீழே அப்படின்றதுனால அங்கே பூ விற்கிற ஒரு அக்கா பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க. நியூஸ் பேப்பர் போட்டு உட்காந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை நானும் நியூஸ் பேப்பர் வாங்கி போட்டு உட்காந்துட்டேன். ஏன்னா அங்கே எல்லாருமே நெய் தீபம் போடுறாங்க இல்லைங்களா, அதனால் அங்கே தர ஃபுல்லாகவே எண்ணெய் கறியாகவே ஆகிடுது. அதனால் நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு உட்காந்து பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலேருந்து நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாழை இலையை போட்டுட்டு அதில் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் அதை அந்த செட்டுலேயே கொடுத்துருந்தாங்க. அந்த மஞ்சள் குங்குமம் நான் அந்த வாழை இலையில் ஒரு ஓரமாக கொட்டியிருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமம் நம்ம அந்த தேங்காயில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது தான் மஞ்சள் குங்குமம் கொடுத்துருக்காங்க. தேங்காயை சுற்றி ஒரு 5 பொட்டு நம்ம வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமத்தில். இன்னொரு தேங்காய்க்கும் நம்ம அதே மாதிரி பொட்டு வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரிசியில் நிற்கவே இல்லை. அதனால் கொஞ்சம் அரிசி சேர்த்து மாதிரி வச்சு அதில் நான் தேங்காய் நிற்க வச்சு அதுக்கப்புறம் பூ வச்சிட்ருக்கேன். பூ வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அதில் நெய் கட் பண்ணி 2 தேங்காயிலுமே ஊற்றிக்கலாம். வாராகி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமி நாட்களிலும், அமாவாசை நாட்களிலும், பௌர்ணமி நாட்களிலும் இந்த தேங்காய் நெய் தீபமும் பூசணிக்காய் நெய் தீபமும் பக்தர்கள் ஏற்றுறாங்க. இந்த தேங்காய் நெய் தீபமும் பூசணிக்காய் நெய் தீபமும் எதுக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள், செய்வினை, கந்திருஷ்டி, முடக்கம் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். நம்ம இந்த நெய் தீபமும் பூசணிக்காய் நெய் தீபமும் ஏற்றி வச்சுட்டு அம்மனை மனமுருகி நம்ம வேண்டுதல் வச்சோம்னா நம்ம பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நான் 2 தேங்காயிலுமே நெய் ஊற்றிட்டேன். நெய் ஊற்றிட்டு இப்போ நான் தீபம் ஏற்றிட்டுருக்கேன்.
தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஊதுவத்தியும் ஏற்றி வச்சுட்டேன். அப்புறம் கற்பூரமாக ஏற்றி நம்ம ஆரத்தியை வந்து தொட்டு வணங்கிட்டு அம்மன் கிட்ட வந்து நம்ம வேண்டுதல் என்னவோ அதை வந்து நம்ம அம்மன் கிட்ட மனமுருகி நம்ம வேண்டிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் மூலஸ்தானம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மனை வந்து தரிசித்தோம். நல்ல தரிசனம் கிடச்சது எங்களுக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் வந்து நாங்கள் சாமியை வந்து நல்லாவே வந்து தரிசனம் பண்ணோம். நாங்கள் பார்த்துட்டு கோவில் உள்ளே வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நாங்கள் உள்ளே வந்து நின்று ரொம்ப நேரம் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியே வந்து விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவில் வந்து சுற்றி வந்தோம். கோவில் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு மறுபடியும் வந்து நம்ம வேண்டுதலை வந்து மனமுருகி அம்மனை வந்து அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அம்மனை நினச்சி தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.